ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ அந்த பெங்களூர் காரிக்கு போனை போடு. எதுக்குங்க? இருடி எடி, எல்லா விஷயத்திலையும் நம்மள அப்படியே எதிர்த்து நின்னு ஜெயிச்சிட்டோன்னு சொல்லுவால. இப்போ அவ தோக்கும் போது நாம அவளுக்கு போனை போட்டு சொல்லி அவளை அப்படியே வெறுப்பேத்தண்டி. டேய் போனை போடுறா, ஒரு வழி பண்ணுவோம். என்னமோ இவதான் அப்படியே அந்த குடும்பத்துக்கு காவல் தெய்வம் மாதிரி முன்னாடி நின்று அவங்களெல்லாம் அப்படியே காப்பாத்தி விட்டுட்டு இருந்தால. அவளை அப்படியே சுத்தல்ல ஒண்ணுண்டா. போடுறா போன் அவளுக்கு. எதுக்குங்க வீண் மம்பு? அவ கடக்கறா, விடுங்க. டேய் சும்மா இருடி. டேய் நீ போடுறா. ரிங் போதுப்பா. கதிர் ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க. கலிவர்தன் தான் ஃபோன் பண்றான். ஸ்பீக்கர்ல போடு. என்ன பெங்களூர் குயின் ராணி சௌக்கியமா? இந்நேரம் மண்டபத்துல பொண்ணை காணோன்னு அப்படியே சிதம்பரம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் கத்தி கதறிட்டு இருப்பானுங்களே. பொண்ணை தூக்குனது யாருன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறியா? வேற யாரா இருக்கும்? எல்லாம் நம்ம வேலைதான். இப்படி சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? ஹேய், நீ தைரியமான ஆளா இருந்தா நேருக்கு நேரா வந்து மோது. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி கோழ மாதிரி ஒளிஞ்சிருந்து பொண்ணை தூக்குற? ஓஹோ, இப்படி சொன்னா நாங்க ரோகிணி அப்படியே கொண்டு வந்து விட்டுருவோம் நினைச்சியா? டேய் அம்மாடி, அது உன் கனவுலயும் நடக்காது. அதானே, நீ மனுஷ ஜென்மமா இருந்தா ஏன்டா அப்படி எல்லாம் செய்ய போற? நீதான் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாத வெறி புடிச்ச மிருகமாச்சே. ஏய் போது நிறுத்திடி. சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு. டேய், ரோகிணி எங்கடா மறைச்சு வச்சிருக்க? சொல்லு. ஏண்டே, இத சொல்றதுக்கு தானே ஆள் வச்சு பொண்ணை தூக்குனா? தேடு, தேடுங்கள், தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். ஊரு ஊரா தெரு தெருவோ நல்லா அலைஞ்சி தேடுறி. நீங்க யாரு நினைச்சாலும் சரி, அவ எங்க இருக்கான்னு கண்டே பிடிக்க முடியாது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு. எப்படி? நான் ஏற்கனவே உன் மேல கொலை வெறியில இருக்கேன். இந்த கல்யாணம் மட்டும் நின்னுச்சே உன் உடம்புல உசுர் இருக்காது.